பண்டில் செஞ்சு காட்ட போகிறோம். பண்டில் கட்டி விளையாட போகிறோம். பண்டில் கட்டி விளையாட போகிறோம். ஏண்டாவன் சொன்னா பெரிய ரெண்டு மஞ்சள் ஒன்று கருப்பு அதே மாதிரி தான் போட்டுட்டே இருக்கும். மஞ்சள் கருப்பு பார்க்க முடியாது. எப்படி ரஜமா அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் டிலான், நான் ரதி, நான் விது. இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். வேணா இன்ட்ரோவில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொருட்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே பாருங்கள் ஷானு, இது பவுடர் போத்தல், இது சோடா போத்தல், இது ஒரு கேன், இதில் கத்தி, பழைய செருப்பு வச்சுக்கோங்க கொஞ்சம். ஓ, இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் நீங்கள் வரணும். என்ன உள்ளே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு என்ன செய்யப்படுறோம் எது செய்யப்படுறோன்னு தெரியும். மற்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேணா அதிகமாக அது தெரிஞ்சிருக்குமா? சின்ன வயதில் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். போத்தில் பார்த்தாலும் மேய்ச்சிருப்பீங்க, அந்த செருப்பு பார்த்தாலும் மேய்ச்சிருப்பீங்க. இப்படி ஒன்று இருக்கிறாள். வெளிநாட்டு உறவுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ சின்ன வயசுல சில டைம் விளையாடிப்பாங்க, சில டைம்ல அடிக்கலாம், மறந்து வைப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு வேலையை ஒன்று செய்ய போகிறோம். உண்மையில் நல்லா இருக்குமே. மற்றது எங்களோட வீடியோ எல்லாரும் பார்க்குறோங்க, சின்னாக்கள் முதல் பெரியாக்கள் எல்லாரும் பார்க்குறால நாங்கள் இன்றைக்கு இதை செய்ய போகிறோம். நான் யோசிக்க இப்படி செய்கிறேன். யோசிக்கலா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பெண்ணும் பிரிக்கா, ஆனா எல்லாரும் குழம்பிரிப்பாங்க. இன்றுவா பார்த்து பெண் காதல வச்சுக்கா, இந்த முன்னுக்கு 2 கத்தி அடக்கு, பழைய கப்பிரிக்கி, இந்த கத்திரி கொள்றி எல்லாம் குழம்பாதீங்க. வடியா வீடியோ பாருங்க விளக்கமா. அதுக்கு முதலாவது எங்களோட காணொலியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் முழுதும் நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போமா. அதிகமா ஓகே வாங்க. அதிகமா வேலையை ஆரம்பிப்போமா? முதலாவது என்ன செய்ய நீங்க சொல்லுங்க. முதலாவது அந்த கப்பை வச்சு மகன் வெட்டணும். ரவுண்டா வெட்டி எடுப்போம். அதுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கணும். ஓ, செருப்பு வெட்டு வேணே. ஆனால் அந்த செருப்பு எடுக்கப்பட்ட பாடு இருக்கி கடவுளே. அப்பா நாங்கள் ரதியமாக கடை இல்லாமல் எங்களை டிலானியை கடை வீட்டு அனுப்பி தான் செருப்பு எடுத்து வந்தீங்க. கொஞ்சம் செருப்பு முதல் ஒரு காலம் முடிச்சுன்னா அப்புறம் அவ்வளோ செருப்பு எல்லாம் கொஞ்சம் எடுக்குண்டாப்பா. முதல் மேலே நாங்கள்லாம் செருப்பு பிஞ்சா சரி எங்களுக்கு ரெடி ஆயிரும் அடுத்த வாகனம். ஆனால் கிடைக்கிற விலங்கு ஆக்களுக்கு சவுண்டெல்லாம் வெட்டக்குள்ள. இப்போ இந்த நம்மளோட சாமான பார்த்தியாக்கள் சின்ன பருவத்தில் நாங்களும் விளையாடி கொஞ்சம் எடுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ரதியம்மா மக்கள்கிட்ட சொல்லுவோம் என்ன விளக்கத்தை. உண்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு சொன்னால் நாங்கள் அன்றைக்கி பண்டில் செஞ்சு காட்ட போகிறோம். பண்டில் கட்டி விளையாட போகிறோம். பண்டில் கட்டி விளையாட போகிறோம். மண்ணை ஏற்ற போகிறோம். கொஞ்சம் அதிகமாக நாங்கள் எங்களை வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் மண் ஏற்றவர்களுடைய அதான் நாங்கள் பண்டில் கட்ட போகிறோம். நல்ல ஒரு வீடியோ வரும். மேலாம் வடி வீடியோ எனக்கு வண்டியிலோட ஒற்றுமையா 2 மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னவாகு எண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட. அதிகமாக என்ன வாங்க வேணும்? என்ன கவுண்டி உங்களுக்கு டிராக்டர் வேணுமா இல்லை வடி வேணுமா இல்லை ஏரோப்ளேன்? ஏஞ்சோ இப்போ உங்களுக்கு வெள்ளாம வச்சு தானே நெல் ஏற்றணும். உங்களுக்கு அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று செஞ்சேன், டிராக்டர் ஒன்று. நம்ம பக்கத்தில் கூட வேணே. என்ன மீது வச்சு எடுக்கிற வைக்கிறேன். அது கண்ணண்டா வீட் பாட்டா என்னடா. அதான் டில்லானி வச்சுக்கேன். ஞாபகம் நல்லா கற்றுக்கலாம். சரி அதான் சரி. சனு செஞ்சு விளையாடிக்கல இதெல்லாம். ஓ, நான் நிறைய தரேன். நோக்கி இந்த கேணி என்னத்துக்கு எடுத்து என்னன்னா வண்டில் தனியா உருட்டுறது வேற. இப்ப கேன் வச்சு சாமாயத்தி உருட்டுறது உங்களுக்குள்ள போட்டி தெரியுமோ? ஒருத்தன் சும்மா வண்டியில் உருட்டிடுவோம், நாங்க போட்டி ஆட்டி மண்ணை தீர்த்துட்டு பள்ளம் படி அந்த டைம்ல என்ன சின்ன ஆக்கள் தானே தெரியுமா? இதுல வண்டி கட்டி எங்கட இதுக்குள்ள கொஞ்சம் மண் போடும். மண் போடுவோம். முதல் ராவந்து என்ன சொன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கு மூத்தாக்கணும் கொஞ்சம் வண்டியில படியா செஞ்சிருவாங்க. அதை பாக்குறது விருப்பம் தான். மரம் இனி ஓடி போய் வீட்டை கத்தி
டீயாத வாட்டை ஆடுது விற்கிறேன் இதுக்கு என்ன போட்டிக்கிற வாட்டை விட்டுறடா வாட்டை தெரிஞ்சு வாட்டை கிடைக்காது உள்ள அடி அடிஞ்சல் ஆட்டி வேண்டாம் நல்ல சந்தோஷம். அந்த டைமில் வந்து என்னென்னு சொல்கிறேன், நம்ம இந்த இப்போ சின்ன பிள்ளைகள் கோயிலில் வர விளையாட்டுலாம் வாங்குறோம் காசு இல்லை. இந்த கவண்டி துவக்கு எல்லாம் வந்து வாங்குவாங்க. எங்களுக்கு விளையாட்டு இந்த நொங்கு சீசன் வந்தா நொங்க வட்டி எடுப்போம், இதில் வட்டி எடுப்போம். இதாங்க விளையாட்டுறாப்பா. அதுவும் நித்திர வராதாப்பா, தலைமாட்டுக்கு அமைச்சு படுக்கிறேன். காலையில வண்டியிலுக்கு என்ன நடந்துருமோ. நானெல்லாம் நம்ம திருவிழா டைம்ல கோயிலுக்கு போனா பொட்டிலே தோக்கணும் வேண்டிடுவேன். வேண்டி எடுத்தா தலைமாட்டில் அடிக்கும் போது அந்த பொட்டு அடிச்சு பாக்குறேன். என்ன நவீன காலம் மறந்துருந்தாலாம்டா, நாங்கள் வாழ்ந்து கடந்து வந்த பாதை நினைச்சு பார்த்தாமே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த வாழ்க்கையை தான் மிஸ் பண்றேன் நான் அம்மையா. என்ன சொல்ற அதிகமா அந்த காலம் வராது அம்மா என்ன சொன்னாலும். இதே மாதிரி நிறைய விளையாட்டுகளும் இருக்கு. இது பழைய விளையாட்டுகள் மறந்து இருப்பாங்க. நிறைய விளையாட்டு இதெல்லாம் மறந்துட்டாங்க நம்மளாக்கள். இப்போ நம்மளோட வண்டியில பார்த்து நிறைய பேர் ஓடத்துருவாங்க நினைக்கிறேன். அதே போல இப்ப வீடியோ பாக்குறாங்களுக்கும் நிறைய விளையாட்டு தெரிஞ்சிருக்கேன். மிஸ் பண்ற விளையாட்டு நாங்கள் செஞ்சு காட்டுவோம். என்ன செஞ்சு காட்டுவோம். என்ன இருந்தாலும் நம்மளோட பழமையை மறக்கக்கூடாது. நம்ம தமிழர்களோட பண்பாடை மறக்கக்கூடாது. எங்கிட்ட போனாலும் நம்ம எந்த இடத்த போனாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறி போகுது. இப்போ இல்லாட்டி முதல் காலம் இந்த எல்லா பொடியும் மருந்து கையில் வச்சுக்கணும். இப்போ சின்ன பொடியமா என்ன வச்சுக்கலாம்ப்பா, ரிமோட் கார். போனும் அந்த ரிமோட் கார் பிளேண்டாப்பா வச்சுக்கான நம்மட காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கிற வண்டி செய்யறதுக்கு பெரிய கஷ்டப்படுறது. நம்ம 150 ரூபாய் கொடுத்து சாமான் தெரியாது. இப்போ 1500 2000 கொடுத்து ரிமோட் கார். என்னன்னு சொல்றடா, அந்த அந்த நவீன காலம் இப்படிலாம் நவீனமயம் ஆயிடுச்சு. அப்படியே அதிகமாக சின்ன பிறகுலமான் இப்படி கொண்டு போகல ஒரு 2.5 வயது 3 வயதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகல. இப்படி நான் மருந்து எடுத்து வரக்குள்ள நான் இதை வாங்கிட்டான் என்ன இப்படி குறைக்குது நிற்பாங்க. என் பேஜுக்குள்ள சிறதான் காய்ச்சிருக்கும். அப்போ பசி அந்நேரம் பசி ஓட்ட கொஞ்சம் குறையத்தாமா பாரு. பசி அங்கே பசிக்கு போகணுமா, இதை வாங்கிட்டா அதை வாங்கிட்டான் குறைக்குது நிற்பான். நான் இல்லைம்மா போயிட்டு உனக்கு செய்து தருவேன் எல்லாம். போகும்போது அதான் இதை காட்டுவார் சாப்பாட்டே இல்லை. நான் சொல்லுவேன் சாப்பாட்டு கடைக்கு சில கூட்டிகிட்டு போவேன். நான் சொல்லுவேன் மகன் இந்த சாப்பாடு எல்லாம் தூக்கு நம்ம கூட காசு வருவோம், 2 தூக்கி சாப்பிடுங்க. நான் நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்படி நான் தூக்குவேன். உண்டாமா அடுப்போம் உண்டு அடுப்பேன் எல்லாம் நம்பி இந்த கஷ்டங்கள் தெரியுங்கிறமா எனக்கு தெரிஞ்சிடக்குள்ள ஒரு நாளோட பேசுக்குள்ள காசு கொஞ்சம் திருவத்தாமா மச்சியில் வரக்குள்ள. அப்போ சோடா வாங்கிட்டாண்டுதுலண்டாமா சோடா. நான் சொன்னம்மா நம்மளோட மரத்துல தோடங்கா நிற்குவான் இப்படி 2 தோடங்க மரம் நின்று தோட மரம் முள்ளெண்ணெய் சீனியா நம்மனாமான் சோப்பா அரிக்கும் அது. அப்போ வா வீட்டை உனக்கு நான் கரைச்சி தருவோம்மான் வா வண்டியிலே கூடி தருவோம். ஆளை கொண்டு போனா கிறுக்கி தனிப்போம். அதை வாங்கி தம்பி. அந்த சின்ன பிறத்துல கேட்ட பொருட்கள் நம்ம கொடுக்கல எங்கடமா எனக்கு அது எனக்கு நினைச்சா கவலை. என்ன செய்யறோம் அந்த காலங்கள் எல்லாரும் கஷ்டம் தானே நமக்கு. அந்த காலங்களில் அந்த காசுக்கு மதிப்பு. இப்போ 5000 ரூபாய் பெரிய 500 ரூபாயும் இல்லடா. 500 ரூபா டிமாண்ட் வருது இல்லடா. 5000 ரூபாய் காசு 5 வயசு படியும் பற்றியா நம்மகிட்ட ஒரு 5 ரூபா காசு இல்லை கையில். எல்லாம் பணத்துக்குரிய மதிப்பு இல்லாம போயிடுது. அது நம்ம பள்ளி படிக்கக்குள்ளேன்றா 20 ரூபாயெல்லாம் பெரிய ஒரு காசு முதல். இப்போ 1000 ரூபா 5000 ரூபா. இப்போ எங்களை வீட்டை பிள்ளையெல்லாம் போகணும். நம்மளோட அக்கா கடை மக்கள்லாம் 5 ரூபாய்க்கு போல வாங்கினா குறைஞ்ச 100 ரூபா பட்டி குறைஞ்ச 100 ரூபா கொண்டா பகலையிலுக்கு 5 ரூபாய்க்கு போல வாங்கினா இவ்வளத்துக்கு ஒரு போல பவர் ஃபுல்லாகும். இப்போ 50 ரூபா மரம்பி இந்த எங்களை பெரிய மாயிட்டுலாம் போறேன்டா பஸ்ஸில் இன்னும் பஸ்ஸில் எனக்கு தலையுதும்மா நீ ஓட்டோவில் அம்மா ஓட்டோவில் காசு வேணும் எனக்கு கூட கொடுக்க பஸ்ஸில் அம்மா போகணும். ஒரு தரம் டிக்கெட் எடுக்கலையே தம்பிக்கு 3 வயது மடக்கி வச்சுட்டு போனேன். டிக்கெட் வர டிக்கெட் எடுத்த தம்பிக்கு மடக்கி வச்சுட்டு போனேன் ஓடியனே. அப்படிதான்மா 3 வயதானா டிக்கெட் எடுக்கணும். 2 சரிதான் அந்த பிள்ளைகளும் அரை டிக்கெட். முதல் தானே அரை டிக்கெட் எல்லாம் வரும். இப்போ அரை டிக்கெட்ல முடிச்சுதான் எல்லாருக்கும். இப்போ முடிச்சுதான்டாப்பா அரையும் முடிஞ்சு. ஆனால் பஸ்லேயும் பாரு நின்று வரவனுக்கு அதே ஆச்சியா அந்த சீட் வைக்கிறவனுக்கு அதே ஆச்சியாண்டாப்பா. படித்தவன பாடு ஓட்டு பஸ் கூடிச்சு தனியார்
இல்லாட்டி முதல்ல எங்கட இந்த வாகனம் நான் ஃபுல்லாக கிடக்கும் ஊருக்குள்ள. அதுவும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன உஜாலா போத்தல் நீல போத்தல் இருக்கு தானே, அதான் கூட யூஸ் பண்ணுவோம். அந்த போத்தலும் வருது இல்லை, அதுவும் இப்போ எப்படி ஒரு இந்த பெப்சி சோடா இது போலாம் வருது, அதுவும் இப்போ அது என்ன நல்லா கனமாக இருக்கும், நல்லா இருக்கும். என்னடிதான் ஆனா இப்பத்தே வண்டி மாடு நல்ல பார்க்க ஒரு அழகா இருக்கும் புதுசு மாதிரி. கத்திக்குள் தஞ்சிருந்தேன். அதிகமாக வண்டியில் மாட்டில் போய்க்கிங்களா? வண்டி இல்லை, நான் இன்னும் போகல. நானும் போகலடா இருக்கேன். அது எப்படி நல்லா இருக்குண்ணா அது அண்ணன் இதே மட்டும் மற்ற மாட்டை எடுத்தாடனே இல்லாடி மிதுரை கல்யாணத்துக்கு வண்டியில் மாடு எடுப்போம். கடவுளே முருகா ஏதோ கொஞ்சம் எடுத்தாங்க. அது அண்ணா இருக்கேண்ணே இப்ப என்ன அதானே அண்ணாடதுக்கு எடுப்போம், அதுக்கு மிதுக்கு எடுப்போம். மிதுக்கு எடுப்போம். வண்டி மாட்டில் எங்க ஒரு கல்யாணம் நடந்தோம் நியூஸ்ல வந்ததுனே இந்த தம்பி. சன்வாக்கில் எத்தனை வச்சு சொல்லி அடிக்க நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஃபுல்லாக கிடக்குறான். செஞ்சுக்கியா இதெல்லாம் செஞ்சுக்கியாயோ? நான் செய்யல இதெல்லாம், நீங்கள் செஞ்சுலாலே? நான் வண்டி செய்யல. உங்களோட நாங்க மண் குழாச்சி புட்டை வைக்கிறேன். மண் குழச்சி புட்டா வச்சு அப்படி இந்த சுரட்டையார புட்டை வைக்கிறேன், மண்டு புட்டு மாதிரி. என்ன சொன்னா பெரிய டேர் ஒன்று மஞ்சள் ஒன்று கருப்பு, அதே மாதிரி தான் 40 டேரும் மஞ்சள் கருப்பு இப்போ பார்க்க முடியா இருக்கும். ஆனால் பொட்டிக்குன்னு 2 டேர் கொடுக்கணும் பக்கத்தில். நம்ம இது கொடுக்கலாம், பெருசாண்டு கொடுக்கணும். சவுண்ட் அடிச்சது இது சின்ன போட்டுனாமே இல்லை. அது சின்ன போடு போட்டியா? இந்த கொடுத்தாங்க உள்ள படுத்துறியா? போடு போடு போடு. நீ வண்டியில் விட்டுறோம், அதிகமாக மண் ஏற்றுறோம். மண்ணேத்தி எங்கட வீட்டுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போகணும், எங்கட வீட்டை கொஞ்சம் போடணும். அங்கே பின்னுக்கு வெள்ளமாக கிடக்கு. எல்லாம் ரெடி ஆகிதானே? அண்ணன் கனவு வாங்கிட்டு அந்த வாட்டை அண்ணன் வந்து வாட்டை இப்போ வர வாட்டை இப்போ வர காலக்குள்ள ஓட்டு கோழி கொத்தி வச்சு அந்த ஓட்டு வாட்டா பாரு. கோழி கொத்தி இது என்னடா பெட்டிக்கு நம்ம கட்டாம அரைஞ்சி தெரியல. இல்லை பொட்டி கட்டினாதான் முடியாது, மண்ணில் அழுத்தோம். நாங்கள் கட்டாம தான் அரைஞ்சி தெரியும். டயரில் வச்சதுலாம் கட்டணும். வட்டி ஓட்டுறா எப்படி ஷேப்பில் ஓட்டுவேன் சொல்லிதான் பெரிய ஓட்டி விடணும். பொட்டிருக்கோ அதான் சொல்லு மடி காட்டுற மடியா. மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடுத்த பிளான். என்ன அதிகமாக மண் பறிக்கிறோன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பொட்டி தேவைண்ணே. என்ன வேணும்? பொட்டி ஒன்று கட்டாயம் இந்த அதனால் பொட்டி ஒன்று அடிக்கணும். நான் பொட்டி அடித்தா தான் செய்யலாம் அப்படியா வேலையில். முதல் இந்த இது இல்லானே வாளி எல்லாரும் கிடைக்கிறலடா. அது 6 எண்ணு அடிப்பாங்கானே வயலோரங்களில் போய் நிற்கிறடாப்பா அதை வேண்டி துவாரத்துக்குண்டே கடவுளே. அதுபோல் அவங்களும் சில இதில் வேலை ஏறுவாங்க, சின்னாக்கள் தான் எந்த டைமில் இதை பறிக்கிறதுக்காண்டி அந்த நேரில் கொஞ்சம் அங்கே எடுத்து போடு எடுத்து பல கஷ்டங்கள் மத்தியிலானா அங்கே ஒரு மாடி இந்த ஒரு பண்டிகை செய்கிற அந்த காலங்களில். ஆனால் இப்போ தனியாக வருது கனவு இது மாடி இப்போ கடையில் விற்கானு என்னண்ணே. பெட்ரோல் செட்டுகள் எல்லாம் விற்கானு பிளான் அவிக்காங்க. பெட்ரோல் செட்டில் என்னென்னு சொன்னால் டீசல் வாங்குறது நீங்கள் இதே வாங்கி போங்க. நல்லா கூர்காத்தியானே கடுங்க சும்மா வைக்க உடனே போகுது. அதிகமாக கடுங்கத்தி நினைக்கிற மாதிரி. இது பொட்டி வந்து ஒரு ஹீப்பா 1.5 லோடு மண் ஒரு ஹீப் பொட்டி எனக்குள்ள. பொட்டியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தண்ணினா பொட்டிக்கு ரோட்டை ஓடுவோம் சரியா? அதுக்கு ஒரு போத்தலுக்கு ஒரு ரோட்டை ஓடணும்.
சரி டயர் வேற நேராரு கொஞ்சம் சில்லு கொஞ்சம் தேய்க்கிறோம். சில்லு சேர்த்துட்டு தான் சரியா வரும் ஓடுறதுக்கு. இல்லாட்டி அங்கே கொஞ்சம் புதஞ்சு தெரியுமில்லோ. ரெண்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் என்ன ஏண்டா பொட்டி டயர் 4 போட்டு நானும் 4 போடியா இப்போ ஓவர்லோடு அது எல்லாம் ஏற்றி வரக்குள்ளே அதான் சொல்லல டயர் மடங்கிடுன்னு அதனால 4 டயர் போடுவோம். 3 டயர் 2 போட்டா சரி. பொட்டிட்டு லோடு ஏற்றுரு. பொட்டிலாம் லோடு ஏற்றுரு. சரி இப்போ என்ன சொன்னால் நாங்கள் இப்போ அதில் உதவி நெருப்புல சுட்டு எடுக்கணும். அடுக்க போட்டுறாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டியில் செய்யும் போது பொட்டியை செட் பண்ணுவேன். பொட்டியை சரி பண்ண வர வண்டியை செய்யணும். இப்போ என்ன சொன்னால் கொஞ்சம் வளர்த்து நெருப்பு கொஞ்சம் சூடாட்டினோம்னா டக்குன்னு உயிரும். கொஞ்சம் நோலாய்யா இதில் கீழ் பக்கம் இந்த இல்லைண்ணே சூட்டோடைய வச்சு நம்ம கம்பியால் குத்திட்டா சரி ஓட்ட வந்துடும். கலங்கள் அதை செஞ்சு அன்னைக்கு நம்மளோட தலைமுறைலாம் இந்த விளையாட்டு இருந்தோ இல்லை நமக்கு முந்தியாக்கல்ற விளையாட்டோ எனக்கு என்ன தெரியல. என்னடா ஏண்டாவன் கம்பு கொஞ்சம் தொய்வாக கிடக்கணும். அப்போ இல்லாட்டி உரித்து ஆண்டுக்கு ஒரு காவனுக்கு இருக்கா பிரிச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கணும். கொஞ்சம் நேரத்தில் கொடுத்து அவ்வளோ கொஞ்சம் விரிக்கும் இருக்குமா. அடிலாம் உருவமைலாம் கிடக்கு. சரி அழகாக ரொம்ப இது இருக்கட்டும் அளவு சரியோ. அடுத்து ஏமா இருப்பியல அதுக்குள்ளே இது பாருங்க ஆகும் 3 இருக்கிறான் தான் நீங்கள் இதுக்குள்ளே அதிகமாக கொண்டு வரலாம். அதுக்குள்ளே அதிகமாக கொண்டு வரலாம். அதை கொலிக்க எடுத்தாங்களா அதிகமாக அது கொண்டு எல்லாம் இது பார்த்த வேலை உடனே லோடு தாங்க அதிகமான வேலை நாங்கள் செஞ்சு எடுத்து நாங்கள் இது சொன்னாங்கிட்ட அந்த இதெல்லாம் பார்த்துனே இந்தா சரி 5 குஜி தான் போகும். உங்களுக்கு சரி இதை வச்சு கொடுங்களா நீங்கள் விளையாடிக்கிறீங்க இங்கே போகிறோம்டா போய் முதல்ல அம்மாக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு எடுத்தோம்டா இந்த சத்த ஒன்று சின்னபடி விளையாடு வாயால சதிமா சொல்லி கொடுக்காம எப்படி போடுறாங்கண்ணே அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு அதான் அதுக்கு போட்டுடுப்பண்ணே ஒட்டி ரெடி ஆயிடுதானே மிது. எல்லாம் ரெடி பண்ண போனால் கம்பு போட்டுப்போம். கம்பு வட்டி எடுத்தவன்டா சதியமாக கூட ஓட சொல்லியா எங்கே போய் தரீங்க பெஸ்ட்டுக்கு வானத்தை எடுத்தா கோயிலை சுற்றுவேன் மகளை இந்த வானத்தை பார்த்தீங்கன்னா லீசிங் வசதியும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற குப்பையில் இருக்கிற பொருட்களை கொண்டு
நீங்கள் பாவிக்கிற சரி ஓகேவா இனி தாங்கல ஒரு நேரம் கேட்க போகிறாங்களும் இல்லை ஒழிச்சு முடிக்க மாட்டான் ஹெல்மெட் இருந்தாலும் இந்த வரல சரி வருது நீ வரணும் அளவுத்திட்ட சரியாக கொண்டே எல்லாம் பிழைச்சிடும் சின்னாக்கள்னா அன்றைக்கி நிறைய பேர் செய்வாங்க அன்றைக்கி இதை பார்த்தா நம்மளோட ரதியம்மாட வீடு வாங்குற சின்னாக்கள் எல்லாம் நிறைய பேர் செய்வாங்க அன்றைக்கி இந்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதில் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்களும் செஞ்சு காட்டுவோம் சரியா சரியா எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான எல்லாம் செஞ்சு போட்டோம் இப்போ கம்ப்யூட்டர் வேணாம் இது ரைட் ஓகே இது யாரு போட போட்டி உணர்ந்து ஏய் இது டிலானி உணர்ந்துடா ஓ இது இல்லை இல்லை டிலானி உணர்ந்து இதானி மேடம் ரைட் இது நீ உணர்ந்தது அது சனுவாக்கில் உணர்ந்தது நீங்கள் ரெண்டு வந்து உணர்ந்தீங்களா ஃபோட்டோ பார்த்தனா அவங்க ரெண்டு உணர்ந்தது இவர் செருப்பு இது உணர்ந்தவர் அதிகமாக இது எடுத்தவங்கண்ணே இந்த கம்பி நாடுக்கு இந்த கம்பி உங்களாண்ணா அந்த தேவையான பொருட்கள் எங்களோட பெண் தாரிய கத்தி அதெல்லாம் உங்களோடதா உங்களுக்கு தானே நாங்கள் செஞ்சிடறோம் டெக்டர் எடுத்துகிற உங்களுக்கு தானே இப்போ நாளைக்கு நீங்கள் விதைக்கிறோன்னு சொன்னாலும் சடான் டெக்டர் தேவை அங்கே பிடிக்க போகிறேன் நெல் எடுத்து ஓ சடாரண்டிக்குள்ளே அள்ளி போட்டேன்டா கோயில் ரோட்டில் விட்டேன்டா குளத்துக்கு நிறைய சரி இஞ்சரி தானே ஆ இஞ்சரி அங்கே கேட்குறீங்களோட இது நம்மகிட்ட செஞ்ச முடியாது நம்மகிட்ட இருந்தால் ஒருத்தர் கேட்கறதுல நீ நான் செலவுல தலையில வந்துச்சு அதில் ஒன்று வைப்பீங்களா சரி சரியா சரி நம்ம கம்ப்யூட்டர் நீங்கள் கம்போட்டை ஹத்தியம் எடுத்தாங்க பெரிய மேசை கத்தி கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்ட பர்பஸ்ட்டுக்கு கம்பு வெட்ட போகிறோம் என்னதுக்குள்ள இந்த கம்பு வந்து அச்சாணி அச்சானின்ற அந்த டயருக்குள்ள அதுக்குள்ள வைக்கிற அச்சாணி என்னடா அதுக்குள்ள வைக்கிறான் அச்சானி இது விட்டுமா என்னடா அந்த முத்து படத்துல வடிவேல் அச்சானியை பிடிச்சி இழுத்துருவான் முத்து படத்தில் வடிவில் வராடா ஓ ஆடா அந்த நாடகம் நடிக்க போறதுக்குள்ள வடிவேல் வடிவில் வரடா ஓ இதுதான் நினைவுதான் இந்த உலகத்திலே இதை யாராளுவா அம்மா அவசரத்துக்கு அதிகமாட முதிரையில் மரத்தான் பட்டு நாங்கள் எரிவத்தில் மரத்தை என்ன மரம் இது இதுதான் முதிரை மரம் வைரமான மரம் லோட் இழுக்கும் ஏன்னா இதுதான்டா கட்டில் டிமாண்டு போய் முதிரையில் ஒரு கட்டில் செய்யறேன்னு சொன்னாலே சும்மா நோமலாக செய்யனாலே 40,000 வேணும் ஒரு டபுள் கட்டி அப்பா எடுத்து போனேன் அங்கே இது எல்லாத்தையும் காணும் ஓ இதை வந்து பொட்டி கொடுக்கலாம் லாய்க்கு எடுக்கலாம் சரியா நல்ல நெட்டு காம்பிடா இதை கொடுத்தா ஸ்கூல் படிக்கக்கூட அதிகமாக டண்டு கொடுத்திக்கோனே அடிச்சுமா வெண்டு எழுவாட்டிக்கும் இது நித்திரவனத்துக்கு இது அஞ்சாலும் ரெண்டு கண்டிப்பாங்க காட்டி நீ செய்கிற அட்டுடையதுக்கு தான் சந்தர்ப்பம் சந்திப்பாங்க அதிகம் மாடி ஓகே இதை கொண்டு போவோம் மற்ற அந்த புதுரத்து ஒரு ஹம்பண்டு வேணும் அடுத்த வெட்டி எடுக்கணும் இந்த கொல்லியில் பார்த்து எடுக்கலாம் கொல்லியில் வெட்டி வைக்காது விளையா கிடக்கேனே இந்த ஒன்று கிடக்கணடா இது என்ன சரியமாடா இதுடா ஈகிள் தடிடா ஓகே ரதியம்மா இதில் இந்த கம்பு தேவையா இதை எடுக்கட்டா சரி ஓகே உங்களே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் நான் காட்டும் ஓகே என்ன சொன்னா கொஞ்சம் அழகாக சிவி எடுக்கணும் என்னடா சிவி எடுத்தால் தான் பண்டிகை நீட்டாக இருக்கும் சில்லு நீட்டாக இருக்கும் ரைட் எல்லா பக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க விளைச்சி பார்த்து தெரியும் அதிகமாக நான் சும்மா இருக்காங்க அவங்களே முதலாவது வண்டில் டேய் லானி கணக்காரி சூப்பராக இருக்கிறா என்ன கொஞ்சம் வேணா சிவி எடுப்போம் ஓ கொஞ்சம் சீவராஜியா அதையும் சீரும் கையோட என்ன கதிதாங்க அப்படியே சீ எடுத்து தான் செய்யணும் வேலையை எனக்கு இது நம்ம கூட வெட்டினா கலண்டு ஒன்று வந்துடும் ஒரு அளவா பார்த்து பார்த்தா மட்டும் நல்ல கம்பு நம்ம இது கும்புத்தடி சொல்கிறாப்பா வளர்ப்பு பாருங்கள் என்னடா
படம் பயிரம் தான் வேப்பு அல்ல இப்போ முந்தரி போக மாட்டாங்க விளங்குற நமக்கு என்ன பூஜை அதிகமாக நம்ம நாட்டில் அதுவும் கடவுளே வளையா தங்கடக்கு வளைச்சி மழை வேட்டு மழை பெஞ்ச நல்லா தானே இந்த டைமில் நீ இருக்கலாம் இந்த பக்கு கொஞ்சம் வக்கியா கிடக்குனே மழைஞ்சா தான் நல்ல கணக்காய்க்குண்ணே இது சின்ன டயர் தான் இதுக்கு போடணும் என்ன ஓ கணக்காரிக்கு டயரை கம்போட்டோனே இதுக்குமா அதுக்கு இருக்கு ரதியம்மா இந்த இந்தரி அப்போ இதுக்கு என்னத்தை கட்டி இருக்கு சரியோ அதுக்கு இது நம்ம கூட ஆண்டு கடை படுத்து போய் பண்ணு இவா போது நம்ம ஃபஸ்ட்டுக்கு சிவன் மாடுவா ஃபஸ்ட்டுக்கு சிவா கொஞ்சம் கொஞ்சம் சீவி எடுக்கணும் ஓ சீவி வரலாம் சொல்லு சீவி போட்டு ஒத்தடி ஆகட்டுங்களா செய்வாச்சப்பா நல்ல சிவாரு ஆறு வச்சுவா செய்வாச்சப்பா இதெல்லாம் நல்லா சீவுறா என்ன அது கத்தி புத்து கத்தி நல்லா இருக்குண்ணே கம்பு பார்க்குறதுக்கு முதிரை கம்புடா முதிரே இல்ல இவட முதிரையில அழிக்கணும் ஒரு இடக்கு அதெல்லாம் அழிக்கலைன்னா ஒரு சின்ன துண்டு தான் பண்ணேனே இங்கெல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கட்டும் ஓ நடுவில்ண்ணே ஓ சதியை மேய்த்தி வச்சு இழுக்கிறான் தானே ஓ என்ன இருக்குது இல்லப்பா போடு நான் இருக்க மாட்டாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் இருக்கலானே ம் ஒரு காலம் வைக்கலாம் ஆ நீங்கள் ஏறி திரிக்கலாம் கொஞ்சம் மினிட் ஆகட்டு ஓகே ஓகே செஞ்சுறேன் ஓகே சரியா சரியா ரைட்டா சரி ஓகே கொஞ்சம் பெருசாரிக்கா பெருசாக தான் இருக்கு கொஞ்சம் ஓகே என்னென்னு சொன்னால் நாங்கள் வண்டியில் செஞ்சு காட்ட போகிறோம் என்ன சொல்லிட்டு நிற்கிறோம் டிலானி ஃபஸ்ட்டுக்கு பெரிய டயர் கொண்டு வேணாம் பெரிய டயர் கொண்டு வேணாம் பெரிய டயர் ஓ சின்ன ஆகிடும் மாவட்டம் சரி 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 ஓகே சரியா ரைட் ஓகே நான் இதை கொஞ்சம் வச்சுக்கோண்ணே இந்த தலைப்பை கொஞ்சம் அடுத்தது மட்டும் விட வச்சு விடலாம் முன்னேற்றத்துக்கு மழையும் என்ன செய்ய வேண்டாப்பா மழைக்கு முந்தைய ஏற்றி சரிக்கணும் நம்ம ஏற்றி போடுறத மழையில் அடிச்சு ஓடுது என்ன தெரியாது வெள்ளத்தில் தெரியல நான் செஞ்சு விட்டு தான் கொண்டு போவேன் அதிகமாக கொடுக்க மாட்டேன் சரியா அங்கே மிதுவோட அக்கா கேட்டதுடா ஓ நம்மளோட சின்ன கூட கிடக்காங்க கொண்டு வந்தால் கொஞ்சம் கொலை விழுவாங்க அடி விட்டு சண்டை நீயா நானா ரெண்டு போட்டி ஆகணும் ம் சரில நீ அடுத்து நினச்சி ஓ ரெண்டு சரி சரியா ஓகே முதலாவது வண்டியில் தயாராகுதுனே ம் ஜோ பார்த்தீங்களா ஜோ ஓ முதலாவது வண்டியில் சரி பண்ணுறோம்ப்பா ஓகே அப்பா ரெடி ஆகுதுனே வண்டியில் ரெடி ரதியம்மா ஓகே சரியா இங்கே பார்த்தீங்களா வண்டி தயாராகிட்டு சரி தெரியுமா அந்த ஷாபிஜேட்ட கொஞ்சம் கொஞ்சம் ரைட் பண்ணுவோம் கொஞ்சம் என்னன்னு சொன்னா அந்த பக்கில் பக்கில் அடிக்குது கொஞ்சம் கடைக்கெல்லாம் கொண்டு வரோம் பக்கத்தில் அடிச்சா என்ன டயர் கொஞ்சம் இதாக இருக்கு பேஜானே சின்ன டயரை போட்டு இப்போ இந்த டயரை ஜோடுவோம் கொஞ்சம் தேஞ்ச ஒரு புதிய டயர் மாற்றும் ஆமாம் இனி அடுத்த எம்ஆர்எஃப்ல ஓடுவோம் எம்ஆர்எஃப் ஓடுங்க இல்லை ஓகே அப்படியே பொட்டியும் கணக்கு பண்ணும் உங்களுக்கு லோடு மண்ணே தணுமே அதிகமாக கடவுளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டினே 2 அக்கௌண்ட் செட் பண்ணி என்ன ரதியம்மா அடுத்த நாட்டுக்கோழி சமையல் ஒன்று போடணும்ல ஆയിരിക്കും ஓ ஆ சத்தமாக கிடக்கு சத்தமாக கிடக்கு அது கோடி என்ன சத்தம் போட தானே
போட்டுருமா அப்போ சத்தம் போடுற ஒளி சத்தம் போடுறது மொழியில் ஒன்று கை வைக்காங்கண்ணே சரி ஓகே வாரண்டைக்கு சொல்கிற விளங்கி தோறி வருவாள் அதான் கடந்து கத்துறாங்க. இதுக்கு அதுலேயே 2 டயர் போடணும். ஓ ஏண்டா பொட்டி டயர் கொஞ்சம் தெரியுதா 2 போட்டால் தான் சரி அடுத்த ஓட ஓடு அந்த சீமெந்தே வேறு வண்டிகள் இருக்கும் இப்படித்தானே அடுக்கடுக்கா டயர் வரும். அது என்ன நடக்கணும் பாரம் கூட ஏற்றுறா பாரம் கூட ஏற்றுறானே கொஞ்சம் போடத்தான் போனோம் அதுக்கு மேலே ஓகே கிடையாது தானே அதெல்லாம் சரி சரி அதையும் போட்டுண்ணே போட்டுச்சா ஓ ஃபஸ்ட்டு கரை போடும் என்ன அதுக்குள்ளே இந்த சின்ன வயதில் வண்டியில் வண்டி தானே கத்துறான் அடியும் வாங்கி செஞ்சு தருவான் வீட்டு நமக்கு செய்ய தெரியா கத்துறான் கடந்து இந்தாப்பா எனக்கு அண்ணா செஞ்சுருக்கான் அப்பா செஞ்சுருக்காரு பக்கத்து வீட்டாக்கள் சின்னபடியா நல்ல வண்டியில் விட்டுனா சரி அதில் ஒரு ஆசை வரும். ஓகே ஓகே பொட்டியும் சரியாயிது இப்போ என்ன செய்ய மாட்டா பொட்டியை கொழுவோண்டாப்பா தூக்கி கொழுவானு அப்படிதான் ஏன்னா கொஞ்சம் நடாண்டியோ உழுவுறதுங்கடாப்பா அது அந்த கொழுப்பு பொட்டி அளக்குற ஓகே வண்டி ரெடி ஆகிடுச்சு. சரி அவ்வளோதான் அப்படி தெரியுமா ஒழுங்கா ஓடி போய் எல்லாரும் இறங்க இறங்க வண்டியில் இறங்க வண்டியில் இறங்க போ மண்ணை கொஞ்சம் இருக்குங்களது மண்ணை கொஞ்சம் இருக்குங்களது அதிகமா வாங்க வாங்க மண்ணை இருக்குங்க கவண்டியால் இதான் ரஜியம்மா கவண்டி எப்படி வேலை இந்த எங்கண்ணா கவண்டியை பார்த்தீங்களா கடிக்க போதும் தான் வண்டி ஓகே பிடிங்க பிடிங்க போ அதுங்கன்னு சொன்னால் லீசிங் வசதி இல்லை உங்களுக்கு இதுக்கு வசதி இல்லை உண்டு ரெடி காசுலாம் செஞ்சிட போகிறோம் ரெடி கேட்ச் ஜோ அடுத்த வரைக்கிறேன் அடுத்த வரைக்கிறேன் ஆ அடுத்த வரைச்சா தான் சரி அடுத்த வரைக்கும் சரி படுங்க அதில் மழோடு வரை வருது ஓகே சரி மிஷின்கள் வண்டிகள் கொஞ்சம் மண்ணை இறக்கி கொடுத்து அடுத்த மண்ணை கொண்டு போறேன் அடுத்த மண்ணை கொண்டு வர்றதா கொஞ்சம் அதோட இன்னும் நிரப்பி கொண்டு ஏத்துறதுக்கு எப்படி மகளே இன்றைக்கு தான் நாங்கள் செய்ய எடுத்து நாங்கள் உண்மையிலே சக்ஸஸாக முடிஞ்சிச்சு எங்களோட வீடியோ எங்களோட வண்டியில் போறீங்கன்னு பார்த்து comment பண்ணுங்க அதே மாடுங்க மாடுங்க ஐவா எப்படி ரஜமா நல்லாக்கா பிபி ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வண்டியில் செஞ்சு தந்தாங்க நல்லா இருக்குமா எப்படி வண்டியில் ரஜமா ஒரு அனுபவத்தை சொல்லுங்க வண்டியில் ஒரு ஓடின அனுபவங்கள் இது பழைய அனுபவங்கள் எனக்கு வருதுமா எப்படி வருது உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வருது இந்த வண்டியில் எனக்கு அதான் அந்த பாடம் தெரியுமா அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அது உண்மைதான் என்னடா
இப்போ நிறைய பேருக்கு தெரியா மறந்துருப்பீங்க இதை. அதை ஞாபகம்ன்றதுனா இதை செஞ்சு காட்டினாங்க. எங்களுக்குமே ஒரு சந்தோஷம் இது செஞ்சதில். எங்களோட அம்மாவோட அண்ணாவை எங்களோட பரதம் வந்து வண்டியெல்லாம் கட்டிய நேரம் கொண்டு ஓ போனோம். அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வசதியெல்லாம் இல்லை, எங்களுக்கு இல்லை. எங்களோட அம்மா அப்பாவுக்கு சொல்லுவாங்க, எங்கள் ஒரு அவசரத்தை பரதம் பண்ணி சொன்னாலும் மாறி மாட்டு வண்டிலாம் போகிறான் சொல்லுவாங்க. மேலே என்னன்னு சொல்ல அடிலாம் நீ சந்தோஷம் தானே எல்லாருக்கும்? மக்களுக்கு சந்தோஷமா தெரியல. இல்ல 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 மண் கொஞ்சம் ஓடன்றீங்க கோயிலுக்குள்ளே கேட்டவங்க அப்ப கொஞ்சம் பானம் இல்லை இதெல்லாம் செஞ்சு வைக்கோண்டா மியூசியங்கள், அது வைக்கோண்டா. இதெல்லாம் அதெல்லாம் தெரியாதானே. நான் நினைக்கிறேன் நம்மட ஜென்ரேஷன் பாரத டைம்லடா அதெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கு மேலே எல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய இதாக இருக்கேன். நேற்று பிளான் பண்ணாங்க இது செய்கிறதுக்கு. இன்றைக்கு தான் அதுக்குரிய பொருட்கள் நடத்தி செஞ்சுருக்கோம். உண்மையிலே நல்ல ஒரு காணொலியாக வந்திருக்கோம். நடிலானி கூட கதைக்கல நாங்கள் படியாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் விளங்கும் உங்களுக்கு அப்படி செஞ்சுருக்க மாட்டெல்லாம். நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி பதிவோட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் காலடியில் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் வாய்ஸ் ஆஃப் அனுசான் ப்ளாக்ஸ் டீம். பாய்.